ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அழகு பயிற்சியில் 3வது கணக்கு அப்புறம் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். பார்க்கலாமா? 3வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் கியூப் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா காஸ் தீட்டா மற்றும் எக்ஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய் காஸ் தீட்டா எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 என நிரூபிக்கும்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கணக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்மளுக்கு என்ன வேணும், அதாவது இங்கே எக்ஸ் வேணும், இங்கே ஒய் வேணும், இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போ அவங்க கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம எக்ஸ் ஒய்யை கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னா ஆன்சர் 1ன்னு கொண்டு வரணும். ஓகேவா? இவ்வளோ தான் நம்ம கொண்டு வர வேண்டியது. இப்போ போடலாமா பாருங்கள். அவங்க கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் கியூப் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா காஸ் தீட்டா. இதை நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய் காஸ் தீட்டா. இதை நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதிலிருந்து இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே க்யூப்பில் இருக்கா, இந்த க்யூப்பில் இருக்கிறத நம்ம இதை கொண்டு வந்து இதில் போட போகிறோம். அப்போ எப்படி இருக்கணும்? இது எக்ஸ் சைன் தீட்டான்னு இருந்தால் தான் நம்ம இதை கொண்டு வந்து இங்கே போட முடியும். அப்போது நான் இதை எப்படி பிரிக்க போகிறேன் அப்படின்னா, எக்ஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா இப்படி பிரிக்கிறேன். ஓகேவா? க்யூபுங்கிறத இந்த மாதிரி பிரித்து எழுதியிருக்கிறேன். ஸ்கொயர் தனியாகவும் அடுக்கு 1 இருக்கிறது சைன் தீட்டாவை தனியாகவும் நான் பிரித்து எழுதியிருக்கிறேன். அதே மாதிரி காஸ் தீட்டாவுக்கும் எழுதுகிறேன். அப்போ ஒய் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் கியூப் தீட்டா. ஓகேவா? ஈக்குவல் டு சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இதில் இப்போ பாருங்கள், இப்போ இதை கொண்டு வந்து இங்கே போடலாமா? எப்படி? எக்ஸ் சைன் தீட்டாக்கு பதிலாக ஒய் காஸ் தீட்டான்னு போடலாம், இல்லைன்னா ஒய் காஸ் தீட்டாக்கு பதிலாக எக்ஸ் சைன் தீட்டான்னு போடலாம். எது போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும். இங்கே வந்து நான் சைன் தீட்டா வர மாதிரி எடுத்துக்கிறேன். அப்போ இந்த காஸ் தீட்டாவை நான் சைன் தீட்டாவை மாற்றுறேன். அதாவது ஒய் காஸ் தீட்டான்னு இங்கே இருக்கிறத எக்ஸ் சைன் தீட்டான்னு எழுத போகிறேன். எழுதலாமா? எக்ஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இந்த ஒய் காஸ் தீட்டாங்கிறத நான் எக்ஸ் சைன் தீட்டான்னு எழுதுகிறேன். எக்ஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா, சாரி இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுலேயும் எக்ஸ் சைன் தீட்டா இருக்குது, இங்கேயும் எக்ஸ் சைன் தீட்டா இருக்குது. அப்போ நான் எக்ஸ் சைன் தீட்டாவை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கும், இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். ஓகேவா? இப்போது பாருங்கள், எக்ஸ் சைன் இங்கே வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ 1ன்னு ஆயிருமா? அப்போது எக்ஸ் சைன் தீட்டா இன்ட்டு இங்கே இதோட வேல்யூ 1ன்னு வந்துடும். சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. அந்த ஃபார்முலாவை நான் கீழே எழுதிடுறேன். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேவா? சரி, இப்போது எக்ஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு இருக்குது. அப்போ நம்மளுக்கு எக்ஸ் தானே வேணும். எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த சைன் தீட்டா இங்கே பெருக்கல்ல இருக்குது. அப்போ இங்கே வரும்போது சமத்துக்கு இந்த சைடு வரும்போது வகுத்தல்ல வரும். இப்போ சைன் தீட்டா கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது? காஸ் தீட்டான்னு கிடைக்குதா? இதை நான் என்ன பண்ணுறேன்னா இதை 3வதுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஒய் கண்டுபிடிக்கணும்ல. என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த 2வதுல பாருங்கள், எக்ஸுக்கு வந்து காஸ் தீட்டான்னு இப்போ ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக காஸ் தீட்டான்னு போடலாமா? 2வதுலேருந்து எக்ஸுக்கு பதிலாக நான் காஸ் தீட்டான்னு போடுறேன். ஓகேவா? காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய் காஸ் தீட்டான்னு வருமா? இப்போ நம்மளுக்கு இங்கே இந்த காஸ் தீட்டாவை நம்ம ஒய் தானே வேணும். இப்போது நம்ம ஒய் தானே கண்டுபிடிக்கணும். இப்போ ஒய் இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த காஸ் தீட்டா பெருக்கல் இருக்கிறது இந்த சைடு வரும்போது வகுத்தல்ல வருமா? காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, இந்த காஸ் தீட்டா இங்கே வகுத்தல்ல வரும். காஸ் தீட்டா வகுத்தல்ல வந்திருக்கு. இப்போ காஸ் தீட்டா கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ ஒய்யோட வேல்யூனா ஒய் ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு கிடைக்குதா? ஓகேவா? இதை வந்து நான் 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எக்ஸு கிடச்சிருச்சு, ஒய் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு ஆன்சர் கொண்டு வரணும். இப்போ போடலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அதாவது எக்ஸு காஸ் தீட்டான்னு கொண்டு வந்திருக்கோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 தானே? ஃபார்முலா அது தானே? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா
ஈக்குவல் டு 1. ஓகேவா? அவ்வளோதான், நம்ம ப்ரூஃப் கொண்டு வந்தாச்சு. கணக்கு பார்க்கலாமா? அடுத்து 4வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? a cos θ மைனஸ் b sin θ ஈக்குவல் டு c எனில் a sin θ plus b cos θ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் என நிரூபிக்கவும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம இதைத்தான் ப்ரூஃப் பண்ணணும். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பாருங்கள். இங்கே a cos θ மைனஸ் b sin θன்னு இருக்குது. இங்கே a sin θ ப்ளஸ் b cos θன்னு இருக்குது. அதாவது cos θ எடுக்கிற இடத்துல sin θ இருக்குது, sin θ இருக்கிற இடத்துல cos θ இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? sin θவை cos θவாகவும் cos θவை sin θவாகவும் மாற்றணும். அது ஒன்று. அப்புறம் பாருங்கள், இங்கே a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர்னு இருக்குது. அதாவது இது எல்லாமே இங்கே இருக்கிற a b cங்கிறது எல்லாமே ஸ்கொயர் பண்ணணும். அப்போது ஒன்று ஸ்கொயர் பண்ணணும், அப்புறம் sin θவை cos θவாகவும் cos θவை sin θவாகவும் மாற்றணும். இவ்வளோதான். இதை போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். போடலாமா? அவங்க கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். a cos θ மைனஸ் b sin θ ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இது எல்லாமே ஸ்கொயர் பண்ணலாம். இருபுறமும் நம்ம அதுதான் ஆன்சர் கொண்டு வரணும். ஸ்கொயரில் இருக்கணும் நம்மளுக்கு ஆன்சர். அப்போ இதனால் இதை ஸ்கொயர் பண்ணுறோம். இருபுறமும் வர்க்கப்படுத்த ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா a cos θ மைனஸ் b sin θ the whole square equal to இங்கே c ஸ்கொயர் பண்ணோன்னா c ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இது a மைனஸ் b the whole square ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போது a மைனஸ் b ஃபார்முலா என்ன? a மைனஸ் b the whole square equal to a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இதுதான் ஃபார்முலாவா? இப்போ பாருங்கள், இதை அதே மாதிரி விரிச்சு எழுதணும் அப்படின்னா இதை a ஸ்கொயர்னா a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் b ஸ்கொயர்னா b ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2ab. 2 இன்ட்டு ஏங்கிறது a காஸ் தீட்டா, பிங்கிறது b சைன் தீட்டா ஈக்குவல் டு c ஸ்கொயர் அப்படியே இருக்குது. ஓகேவா? இப்போ இது ஃபஸ்ட்டு விரிச்சு எழுதிட்டோம், ஸ்கொயரில் கொண்டு வந்துட்டோம் எல்லாத்தையும். அடுத்து என்ன பண்ணணும் பாருங்கள், சைன் தீட்டாவை காஸ் தீட்டாவை மாற்றணும், காஸ் தீட்டாவை சைன் தீட்டாவை மாற்றணும். இப்போ பாருங்கள், ஃபார்முலா மாற்றணும் அப்படின்னா எப்படி மாற்றுவோம்? ஃபார்முலா முற்றொருமைகள் ஃபார்முலா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதில் சைன் ஸ்கொயர் தீட்டா வேணும் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அதே காஸ் ஸ்கொயர் தீட்டா வேணும் அப்படின்னா சைன் ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இப்படி வருமா? இப்போ இதை தான் எடுத்து எழுத போகிற பாருங்கள். a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நான் என்னென்னு எழுத போகிறேன்? சைன் ஸ்கொயர் தீட்டா வர்ற மாதிரி எடுத்து எழுத போகிறேன். அப்போது காஸ் ஸ்கொயரை சைன் ஸ்கொயராக மாற்றுறேன். இப்போது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? அடுத்து ப்ளஸ் பி ஸ்கொயர், இங்கே சைன் ஸ்கொயருங்கிறத 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு எழுதுகிறேன். மைனஸ் 2, இங்கே ஏபியை சேர்த்து எழுதிடுறேன். ஏபி காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஓகேவா? இப்போது இது எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே பெருக்கணுமா? அப்போ ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 ஏ ஸ்கொயர், இங்கே மைனஸ், இதை இங்கே பெருக்கும்போது ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இங்கே ப்ளஸ், இங்கே பெருக்குனா பி ஸ்கொயர், அடுத்து மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். மைனஸ் 2ab காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ஈக்குவல் டு சி ஸ்கொயர். இப்போ பாருங்கள், நம்ம கொண்டு வர வேண்டியது எப்படி? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். அதாவது இது எல்லாமே ஒரே சைடில் வரணுமா? இப்போ கொண்டு வரலாம் பாருங்கள். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இங்கே ப்ளஸில் இருக்குது. அப்போ சி ஸ்கொயர் இங்கேருந்து கொண்டு வந்தால் மைனஸில் வந்துருமா? அப்போ இது இங்கேயே வச்சுட்டு இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நான் அந்த சைடு கொண்டு போக போகிறேன். சமத்துக்கு அந்த சைடு போயிட போது சி ஸ்கொயருங்கிறது இந்த சைடு வந்தால் என்னவா வரும்? ஏ ஸ்கொயர் இங்கே ப்ளஸில் அப்படியே இருக்குது. அதே மாதிரி பி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ சி ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது இங்கே ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் வருமா? ஈக்குவல் டு, இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அங்கே போகும்போது இங்கே மைனஸில் இருக்கிறது மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயருங்கிறது ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அடுத்து இங்கே மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அடுத்து இங்கே மைனஸில் இருக்கிறது இதுவும் அப்படியே ப்ளஸ்ன்னு ஆயிரும். ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு வருமா? இப்போது இது அப்படியே இருக்கட்டும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயருங்கிறது அப்படியே இருக்குது. இதை பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்முலா மாதிரி இருக்கா? அப்போ இங்கே பாருங்கள், மைனஸ் கிடையாது ப்ளஸ். அப்போது ஏ ஸ்கொயர்னால் ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? கரெக்டாக ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது நான் இந்த சைடு லெஃப்ட் ரைட் மாற்றி எழுதுகிற பாருங்கள். ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா
த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். ஓகேவா? இங்கே நம்மளுக்கு ஆன்சரில் வந்து இந்த ஸ்கொயர் இருக்கக்கூடாது. அப்போ ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா சமத்துக்கு இந்த சைடு வரும்போது ஸ்கொயர் வந்து ரூட்டாக வரும். இப்போ இங்கே இருக்கிறது ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் சமத்துக்கு இந்த சைடு வரும்போது ரூட்டில் வரும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நீங்கள் டெய்லி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.